கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறதான சத்தியத்தின் அடிப்படையிலான வேத பாடங்களை தொடர்ந்து இந்த வாரத்திலும் நாம் ஒரு மாபெரும் சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். அதற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபத்துடனே ஆரம்பிக்கலாம். நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படி அன்பு சகோதரர் டோனி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளை கிருபியாக தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே. விசேஷமாக ஒரு சிறுமந்தையாக எங்களை இன்று கூட்டிச் சேர்த்து உம்முடைய மாபெரும் சத்தியத்தை கேட்கச் செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஒரு காதிலே வாங்கி மறுகாதிலே விட்டுவிடாதபடி எங்கள் மனதில் புரிய பரிஸ்தாவிய அதிகமாக தந்து எங்களை வழி நடத்தும் தகப்பனே. மேலும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீரே மெய்ப்பனாக இருந்து எங்களை வழி நடத்தும் தகப்பனே. மேலும் இவ்வண்ணமாக நாங்கள் கேட்டதும் கேட்க வந்த யாவற்றையும் எங்களுக்கு கிருபையாக தாரும் தகப்பனே. இந்த ஒரு ஜபத்தை உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுமாக நாம் 7 சபைகளும் 7 தூதர்களும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சத்திய பாடத்தை கேட்க இருக்கிறோம். தூதை நம்மிடம் பகிர்ந்தளிக்கும்படி அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம் ஒரு சிலராக வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் மறைபொருட்களையும் அறிந்து கொள்வதற்கு தேவன் வார வாரம் நம்ம கிருபை தந்து வராங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே எதின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது இந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குமா? விடுதலை ஆயிட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ சத்தியத்தை அறிந்து கொள்வது அப்படின்ற ஒரு காரியம், அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அநேக பொய்கள் இருக்கு இந்த உலகத்தில். இந்த பொய்கள் இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உண்மையானது நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7 சபைகளும் 7 தூதர்களும், 7 churches and 7 angels. ஸோ இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பாடம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த தலைப்பை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 10வது சப்ஜெக்ட் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த வகுப்பு ஸ்டார்ட் பண்ணி சபை அப்படின்ற ஒரு பாடம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ சபை அப்படின்னா எத்தனை தான் இருக்கணும்? ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அப்படின்னா, அவர் தான் தலை அப்படின்னா, அந்த தலைக்கு எத்தனை சரீரம் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7 சபை 7 தூதர்கள் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, இதுவுமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த தலைப்பை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது போட்டிருக்கிறோம். ஸோ இந்த 7 சபைகள் 7 தூதர்களை குறித்து வசனம் எங்க சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ இந்த புத்தகத்தை நம்ம படிச்சிருப்போம். அநேகருக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான விருப்பம் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் படிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதில் இருக்கிற விஷயம் எதுவும் என்ன பண்ணாது, அதிகமாக
புரியாதுன்றதுனாலே அதில் ஆர்வம் நமக்கு என்ன பண்ணாது, வராது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் முழுக்க முழுக்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட முதல் ஒரு 3 அதிகாரங்களுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த சபை அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு இந்த பூமியில் யார் பேச ஆரம்பிச்சா, யார் உருவாக்குனது அப்படின்னு பார்க்கும்போது எப்போ ஆரம்பமாகுது இந்த சபை அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியம் செய்ய அந்த ஒரு நாட்களில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சபை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் இதுக்காக தான் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சபை அப்படின்றவங்க வேற யாரும் இல்லை, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க 1,44,000 பேர்னு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு அழைப்பை தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அதுக்கு ஏற்றுக்கொண்டு முதல்ல யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு அழைப்புக்கு 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, வராங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது வெளியே போயிடுறார், யூதாஸ் வெளில போகிறாரு. அதுக்கப்புறம் யூதாஸுக்கு பதிலாக யார் உள்ள வரா அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணுறார், வரார். இந்த 12 பேர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சபைக்கு அஸ்திபாரம். ஓகேங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு. அவங்க மேல கட்டப்பட்ட அந்த அஸ்திபார கற்கள் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12 அப்போஸ்தலர்கள். இப்போ அதுக்கு மேல கட்டப்படுறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான திருச்சபை, சபை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இந்த சபையை குறித்து நம்முடைய ஆண்டவர் பேசியிருக்கிறார். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சோ இந்த வசனம் தான் இந்த சபை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, இந்த பூமியில உருவாக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். இது அநேகர் தவறா புரிஞ்சுக்கிட்டு பேதுரு தான் அந்த கல்லு, பேதுரு மேல தான் என்ன பண்ண போறாரு, கட்ட போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பில்டிங்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல கல்லை வச்சு சபை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான சபை அப்படின்றவங்க ஒரு கட்டடம் கிடையாது. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ உண்மையாக பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அவ பேதுரு சொன்ன விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த சபை என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது உருவாக்கப்படுது. என்ன விசுவாசம் சொன்னார் தெரியுங்களா அந்த டைம்ல, ஞாபகம் இருக்குங்களா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றான மெய்தேவன் இருக்கிறாரு, அவருடைய குமாரன் தான் யாரு, இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ள யார் வராங்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவங்க தான் இந்த சபை வாய்ப்புக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். ஸோ அப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது மரிச்சிட்டார். மரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் சீஷர்கள், இந்த சபை என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல இந்த சபைக்குரிய வாய்ப்புக்காக சுவிசேஷத்தை போய் என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. அதன் மூலமா ஜனங்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சித்தத்துக்காக தாங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படியாக நம்முடைய ஆண்டவர் மரிச்சதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் சீஷர்கள் எல்லாம் போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஊழியம் செய்யறாங்க. அதன் மூலமாக இந்த 1,44,000 பேர் அப்படின்ற அந்த சபைக்குரிய ஜனங்களை என்ன பண்றாங்க, சத்தியத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படியாக நம்முடைய ஆண்டவர் மரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் இரத்த சாட்சியா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக மரிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இரத்த சாட்சியா மரிக்கல, கடைசி வரைக்கும் என்ன பண்றாரு, உயிரோட இருக்கிறார். கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி 100 வருஷம் வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 100 வரைக்கும் உயிரோட இருந்ததாக நம்ம யோவானை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்க்கும்போது இந்த யோவானுக்கு தான் இந்த சபை அப்படின்றவங்க எப்படியாக இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, அந்த சபை சரித்திரத்துக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்றத, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தீர்க்க தரிசனமா யாருக்கு சொல்லிட்டார் தெரியுங்களா, யோவானுக்கு என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படுத்திட்டாரு. அநேக விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்த பத்மு தீவுல இருக்கக்கூடிய யோவானுக்கு
நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். ஸோ அந்த வெளிப்படுத்தக்கூடிய விஷயம்தான் எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1:1 படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஸோ இந்த வெளிப்படுத்தணுமான விசேஷம் ஏன் இதுக்கு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் நடக்க போகிற அநேக விஷயங்களை முன்னாடியே தீர்க்க தரிசனமாகவும் அடையாளமாகவும் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? யோவானுக்கு. அப்போ முத இந்த தரிசனங்களை குறித்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய திட்டங்கள், இது எல்லாமே யாருக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்குது. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா சீக்கிரத்துல சம்பவிக்க போறவங்கள இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாரு? ஒப்புவிக்கிறார், சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து அப்புறம் தூதன் அனுப்பி என்ன பண்றாரு? யாருக்கு வெளிப்படுத்துறாரு? யோவானுக்கு. அப்பனா பிதாவாகிய தேவன் வேற, இயேசு கிறிஸ்து வேற. அவர் பிதா, இவர் யாரு? குமாரன். அப்பனா திருத்துவ கொள்கை இருக்கு இல்லைங்களா? இந்த வசனத்துல என்ன பண்ணுது? தவறுன்றது என்ன பண்ணுது? காமிக்குது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாரு? ஒப்புவிக்க. ரெண்டு பேரும் ஒரே நபர் அப்படின்னா எப்படி இவர்கிட்ட இன்னொருத்தருக்கு ஒப்புவிக்க முடியும்? அப்படியா பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவிக்கப்படுது. அவர் தூதன் அனுப்பி யோவானுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. அதுவும் எதுக்கு அப்படின்னா சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியவர்களே தம்முடைய ஊழியக்காரருக்கு என்ன பண்ணுமா? அப்போ இந்த ஊழியக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அழைப்புக்குள்ள வர சபை ஜனங்கள். இவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்க்க இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை என்ன பண்றாருங்களா காண்பிக்கிறதுக்காகவே வெளிப்படுத்தும் விசேஷம் அப்படின்ற புத்தகத்தை என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் என்ன பண்றாரு? அதை எழுதுற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். இப்போ யோவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:10 10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்ப யோவான் எங்க இருக்கிறார் இந்த டைம்ல வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்படும் போது அப்படின்னு பார்த்தோம்னா பத்மு தீவுல என்ன பண்றாரு? இருக்கிறாரு. இப்ப பத்மு தீவில் இருக்கிற யோவான் கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ள என்ன பண்ணிட்டாருங்களா? போயிட்டாருங்களா? அப்ப போயிட்டு பின்னாடி பாக்குறாருங்களா எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் என்ன பண்ணுதுங்களா? கேக்குதான். அப்படின்னா யோவான் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்துல பத்மு தீவுல இருக்கிறாரு. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு பின்னாடி 96ஆம் வருஷத்துல தான் இந்த வெளிப்படுத்தும் விஷயம் என்ன பண்ணப்படுது? எழுதப்படுது. இப்ப 96ல இருக்கிற யோவான் கர்த்தருடைய நாள் என்ன பண்ணிட்டாருங்களா? ஆவிக்குள்ள போயிட்டாருங்களா? அப்பனா கர்த்தருடைய நாள் அப்படின்ற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகை சப்ஜெக்ட். எல்லாரும் கேட்டீங்களா? ஓகே. ஸோ கர்த்தருடைய நாள் அப்படின்றதும் ஏசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சின்றதும் தேவனுடைய ராஜ்யன்றதும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ள ஆகிறார் அப்படின்னா அந்த நாள் எப்ப ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம். ஏசு கிறிஸ்துவின் ராஜ்யம், ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகை 1874. ஸோ 1874 அப்படின்றது தான் கர்த்தருடைய நாள் ஆரம்பமாகிற ஒரு டைம். இப்ப அந்த டைம்ல வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஆவிக்குள்ள ஆயிட்டு பின்னாடி திரும்பி என்ன பண்றாரு? பார்க்கறாரு. ஒரு பெரிய சத்தம் எக்கால சத்தம் என்ன பண்ணுதுங்களா? கேக்குதுங்களா? அப்படியே பார்க்கும்போது யோவான் எந்த ஒரு டைம்ல வந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குள்ள நம்முடைய ஆண்டவர் கொண்டு போய் காமிக்கிறார் அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்துட்டு இந்த 2000 வருஷம் சபை சரித்திரத்துல என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படின்றத தரிசனமா தீர்க்க தரிசனமா யாருக்கு இப்ப வெளிப்படுத்தார் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு பார்க்கும்போது யோவானுக்கு என்ன பண்றாருங்களா? வெளிப்படுத்துறார். அப்படின்னா சபையினுடைய 2000 வருட சரித்திரத்தை அதுல என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்றத யோவானுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டாச்சு? வெளிப்படுத்தப்பட்டாச்சு. இப்ப அதுதான் என்னன்றதை நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் இந்த ஒரு பின்னாடி எக்கால சத்தம் ஒரு பெரிய சத்தம் கேட்குது இல்லைங்களா? பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளானதுக்கு அப்புறம் அந்த சத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:12 12 அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளாயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு.
அங்க ஒரு சத்தம் கேட்குது. இப்போ அங்க என்ன பார்க்கறாரு அப்படின்னு பார்க்கும்போது 7 பொன் குத்து விளக்கு என்ன பண்றாருங்களா, பார்க்கறாருங்களா. இப்போ அந்த 7 பொன் குத்து விளக்குல பார்க்கறாரு. அதன் மத்தியில இன்னொருத்தரை பார்க்கிறார். யார் அப்படின்னு பார்க்கும்போது 13ஆம் வசனம் படிக்கலாம். 13ஆம் வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். சோ 7 குத்து விளக்கு இருக்குது, பொன் குத்து விளக்கு. அதன் மத்தியில நிலையங்கி தரித்தவரா, அதுவும் மார்பருகே பொற்கச்சை கட்டிக்கிட்டு மனுஷகுமாரன் என்ன பண்றாரு, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். யார் அந்த மனுஷகுமாரன்? யாரு யாரா இருக்கலாம்? மனுஷகுமாரன் அப்படின்றது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க நின்றுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 12 குத்து விளக்கு, பொன் குத்து விளக்கு இருக்கு. அதன் மத்தியில் என்ன பண்றாருங்களா, நின்றுகிட்டு இருக்கிறாருங்களா. நின்றுட்டு இருக்கிறவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. சோ நம்முடைய ஆண்டவர் 7 குத்து விளக்கின் மத்தியில் நின்றுகிட்டு இருக்கிறாரு. நின்றுகிட்டு இருக்கிறவரு கையில என்ன வச்சிருக்கிறாருங்களா, வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள் ஏந்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன பண்ணுதுங்களா, புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல என்ன பண்ணுச்சுங்களா, இருந்துச்சுங்களா. அப்பனா 7 குத்து விளக்கு அங்க பாக்குறாரு யோவான். அதன் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு, நிக்கிறத பாக்குறாரு. நம்முடைய ஆண்டவர் கையில என்ன வச்சிருக்கிறாரு, கையில என்ன வச்சிருக்கிறாரு, 7 நட்சத்திரத்தை என்ன பண்றாரு, வச்சிருக்கிறார். அப்பனா இந்த 7 பொன் குத்தளவுக்கு அப்படின்னா என்ன, அடுத்து கையில வச்சிருக்கிற நட்சத்திரம் அது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது பின்னாடி என்ன பண்ணப்படுது வசனங்கள், 7 குத்து விளக்குன்னா என்ன, அடுத்து 7 நட்சத்திரம் கையில வச்சிருக்காருல்ல அவங்க யாரு அப்படின்னு வசனங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7 நட்சத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 சபையினுடைய தூதர்கள். அடுத்தது 7 குத்து விளக்கு பார்க்கறாரு இல்லைங்களா, அந்த 7 குத்து விளக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 7 சபைகள் அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன பண்ணப்படுது, சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்பனா 7 சபைகள் 7 தூதர்கள் அப்படின்ற விஷயம். இந்த தலைப்பு ஏன் அப்படின்னா வசனம் என்ன பண்ணுது, சபையை குறித்து சொல்லும்போது 7 சபைகள் இருக்குது, 7 தூதர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு சரித்திரத்தை தான் என்ன பண்றாருன்னா யோவான் கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளாயிட்டு என்ன பண்றாரு, பார்க்கிறார். அப்போ யோவான் பார்க்கும்போது 7 பொன் குத்து விளக்கு தெரியுது, அதே வகையில் 7 தூதர்கள் என்ன பண்றாங்க, தெரியுறாங்க. அப்போ 7 தூதர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7 சபைகள் அப்படின்னா 7 தனித்தனி சபைகளா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், சபை அப்படின்றது எத்தனை தான், ஒண்ணுதான். அப்போ ஒரே சபை 7 பொன் குத்து விளக்கு அங்க ஏன் காண்பிக்கப்படுது 7 சபைகளா அப்படின்னு பார்த்தோம்னா, சபையினுடைய 2000 வருஷ சரித்திரத்துல சபையினுடைய காலப்பகுதிகள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் அந்த சபையை வழிநடத்திருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் தான் ஒவ்வொரு சபைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பனா இந்த ஒரு சபை 2000 வருஷமா 7 காலப்பகுதிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 7 காலப்பகுதியிலும் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்முடைய ஆண்டவருக்காகவும் சத்தியத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் சொல்லப்படுது. அப்ப அந்தந்த காலத்துக்கும் சத்தியம் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்ன பண்ணப்படுது, அறிவிக்கப்படுது. இந்த சபைக்கான அழைப்புகளை ஜனங்கள் என்ன பண்றாங்க, வராங்க. இந்த 7 தூதர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7 காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு நபர்களை, மனுஷர்களை நம்முடைய ஆண்டவரும் பிதாவாகிய தேவனும் வல்லமையா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த நபர்கள் தான் அந்த காலத்துல வாழ்ந்த தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கு சத்தியம் என்ன பண்ணப்படுது, அவங்க மூலமா வெளிப்படுத்தப்பட்டதுக்கு. அப்பனா 7 தூதர்கள் அப்படின்றவங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க. எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் வாழ்ந்த தேவனுடைய
மனுஷர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துக்கு தேவையான சத்தியங்களை உபதேசங்களை அவங்க மூலமா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்திருக்க. அதனால தான் பார்க்குறோம் அவருடைய கையில 7 நட்சத்திரம் அப்படின்றது 7 தூதர்களை குறிக்குது. அப்போ அந்த 7 தூதர்கள் அப்படி ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூட பார்ப்போம் இல்லையா, ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரகாசிக்கிறவங்க, ஜொலிக்கிறவங்க. யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்காகவும் நம்முடைய ஆண்டவருக்காகவும் ரொம்ப பிரகாசமா என்ன பண்ணாங்க, ஊழியம் செஞ்ச நபர்களை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குறிக்குது. அவங்க வேலையாட்கள் பார்க்குறோம். அது எப்படி எப்படி எந்தெந்த டைம்ல என்னென்ன வேலைகளை செஞ்சாங்கன்றதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 7 தூதர்களை பத்தி வசனங்கள் பேசுது, 7 சபைகளை பத்தி பேசுது. அந்த 7 சபைகளுக்கும் பேர் வேற என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. படிச்சிருக்குமா? ஸோ அந்த 7 சபைக்கான பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம், அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. பிரதர், நீங்க சொன்னீங்க 7 சபைகள் அப்படின்றது ஒரே சபை தான், வெவ்வேறு காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொன்னோம். ஆனா இந்த 7 சபைகளுக்கும் பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இங்க 7 சபைகளுக்கான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு காலப்பகுதியும் வாழ்ந்தாங்க இல்லையா பரிசுத்தவான்கள், அவங்களுடைய வாழ்க்கை இந்த பெயருடைய அர்த்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 7 பெயர்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 பெயர்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சீஷர்கள் ஊழியம் செஞ்சு அநேக இடத்துல சபைகள் என்ன பண்ணாங்க, ஸ்தாபித்தாங்க. இந்த ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இடத்துலையும் சபைகள் அப்ப என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அது ஒரு உதாரணமா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சபைகளுடைய பெயர்களை எடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த சபையினுடைய பெயருடைய அர்த்தத்தின் அடிப்படையில் அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டிருக்கு, இருந்திருக்கு. அதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7 பெயர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே பார்க்கும்போது 7 பெயர்கள் சபையினுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சபை 7 கால பகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டோம். எந்தெந்த சபை எந்தெந்த கால பகுதியில் வாழ்ந்த ஜனங்களுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது 7 சபைகளும் 7 தூதர்கள் அப்படி சொல்லும்போது 7 காலங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த 2000 வருட சபை சரித்திரத்தில் கடந்து போயிருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்படியாக முதலாவது சொல்லப்பட்ட சபையினுடைய பெயர் எபேசில் ஆரம்பிச்சு லவோதிக்கேல என்ன பண்ணோம், முடியும். அப்போனா இந்த எபேசு அப்படின்ற அந்த சபை அதனுடைய காலப்பகுதி என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இதுதான் முதலாவது சபை, கரெக்டுங்களா? அப்போனா இந்த சபை சரித்திரத்தில் முதலாவது ஒரு காலப்பகுதி இந்த எபேசு அப்படின்ற பெயர்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய காலப்பகுதி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறம் மரிக்கிறார் இல்லைங்களா, மரிச்சு உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் முதலாவது ஒரு காலப்பகுதியில் சபை ஜனங்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள். இந்த ஒரு காலப்பகுதி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எபேசு சபை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வருடங்கள் கிபி 33 இருந்து கிபி 70 வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இவங்களுடைய காலப்பகுதியாக இருந்திருக்கு. அடுத்து சிமிர்னா சபை அப்படின்றவங்க இவங்க எந்த காலத்துலேருந்து எந்த காலத்துக்கு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 70 இருந்து அதுக்கப்புறம் கிபி 313ஆம் வருஷம் வரைக்கும் இந்த 2ஆம் கால சபை காலங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து பெர்கமு அப்படின்ற அந்த 3வது சபையினுடைய காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 313 முதல் 1157ஆம் வருஷம் வரைக்கும். அடுத்தது தியத்தீரா சபையினுடைய காலப்பகுதி கிபி 1157ஆம் வருஷத்திலிருந்து கிபி 1367ஆம் வருஷம் வரைக்கும். சர்தை சபையினுடைய காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 1367 இருந்து கிபி 1517ஆம் வருஷம் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிலதெல்பியா சபையினுடைய காலப்பகுதி இது 6ஆம் கால சபை. இதனுடைய காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1517ஆம் வருஷத்திலிருந்து 1874ஆம் வருஷம் வரைக்கும். அப்போ லவோதிக்கே அப்படின்றது தான் 7ஆம் கால சபை.
அதுவும் கடைசி காலத்தில் வாழக்கூடிய சபை. இந்த சபையினுடைய ஆரம்பம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது 1874. ஏன் இந்த ஒவ்வொரு வருஷங்களும் கரெக்டாக இந்த வருஷத்துல தான் பிரதர் இது ஆரம்பிக்கிறது முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரூஃப் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது ஏன் கிபி 33 ஆரம்பித்து 70 வரைக்கும் முதலாம் கால சபை அப்படின்னா, அந்த சபை ஜனங்களுக்குரிய வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கு வசனங்கள். அதன் அடிப்படையில் அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கு, அதே மாதிரி நடந்து முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் இனிமே நடக்க போகிற விஷயங்களை தீர்க்கதரிசனமா சொல்லப்படுது. அந்த தீர்க்கதரிசனமா நிறைவேறின விஷயங்கள் இந்தந்த வருஷத்துக்குள்ள தான் என்ன பண்ணுது இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த வருஷங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ லவோதிகா சபை 1874 ஆரம்பிச்சு எங்க முடியுது தெரியுங்களா? வருஷத்தை நம்ம என்ன பண்ணல, போடல. அப்ப அந்த கடைசி கால சபை அப்படின்றது லவோதிகா சபை அப்படின்னா இது எந்த சபையை குறிக்குது, எந்த காலப்பகுதியை குறிக்குது? 1874 ஆரம்பமாகுதுன்னு சொல்றோம். அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே இந்த லவோதிகா காலப்பகுதியில் வாழக்கூடிய சபையினுடைய நாட்கள் தான், வருடங்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க கடந்து போயிட்டு இருக்குது. ஏன் நம்ம இதுக்கு ஒரு எண்ட் டைமை போடல அப்படின்னா தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7ஆம் கால சபை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சபையில என்ன பண்ணல, இல்ல 144 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க இந்த பூமியில. ஸோ அது எப்போ முடியும் அப்படின்ற வருஷங்கள் இன்னும் நமக்கு என்ன பண்ணல, தெரியல. ஸோ அந்த கடைசி நபராக யார் மறிக்கிறாங்களோ இந்த 7ஆம் கால சபை என்ன பண்ணும், முடிவுக்கு வரும். அப்பனா நம்ம எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம்? லவோதிகா 7ஆம் கால சபை கடைசி கால சபையில் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த காலப்பகுதி ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே யோவானுக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. அதே வகையில் இப்போ நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு கால சபையை பற்றி என்ன பண்ண போறாரு, யோவானுக்கு வெளிப்படுத்த போறாரு. அந்த வசனங்கள் ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். அதே மாதிரி சபை சரித்திரத்தில் அப்படிதான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நடந்திருக்கிறத என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க உறுதிப்படுத்த போறோம். அப்படியாக முதலாம் கால சபையை பத்தி பேசும்போது அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்ப போவைகளையும் எழுது. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தரிசனம் உனக்கு காமிக்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும், காமிக்கிற விஷயத்தையும் என்னென்னலாம் நீங்க பார்க்குறையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது எழுதி என்ன பண்ண சொல்றாரு, வைக்க சொல்றாரு. அப்படி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் எது, வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ என்ன பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 7 சபைகளை பார்க்கிறாரு, 7 தூதர்கள் என்ன பண்றாரு பார்க்கிறாரு. அப்போ ஒவ்வொரு கால பகுதியிலையும் வாழ்ந்த ஜனங்களை பத்தி என்ன பண்றாரு, முன்னாடியே தீர்க்கதரிசனமா அறிவிக்கிறாரு. ஸோ அப்படியா பார்க்கும்போது முதல்ல சொல்லப்படுற சபையினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எபேசு சபை. இதனுடைய காலப்பகுதி கிபி 33 இருந்து கிபி 70 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலப்பகுதிக்கு சபைக்கு எபேசுன்னு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எபேசு அப்படின்ற அந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையான, ஃபர்ஸ்ட் சர்ச். முதலாம் கால சபையில் என்ன பண்றாங்க, வாழ்ந்த ஜனங்களை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதலாம் கால சபை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எபேசுன்ற பெயர்ல என்ன பண்ணப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த எபேசு சபைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது நேரடியா அந்த காலப்பகுதியில நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த காலப்பகுதியில் ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணல, பேசல. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 7 கால சபையினுடைய தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா கையில நட்சத்திரமா, இப்ப அவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலப்பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப முதலாவது நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எபேசு சபையினுடைய தூதன் நோக்கி என்ன பண்றாரு, பேசுறார். படிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இந்த எபேசு சபை முதலாவது ஒரு கால சபையில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி நீ என்ன பண்ணிப்போ எழுது. என்ன எழுது அப்படின்னு பார்த்தோம்னா 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஒவ்வொரு கால சபை பத்தி என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவர் அடுத்தது பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது
அந்த சபையில வாழ்ந்த தூதன் என்ன பண்றாரு சொல்றார். இப்ப அவருக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இது எழுது அப்படின்றாரு. அடுத்தது அந்த கால பகுதியில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா, அதை பத்தி என்ன பண்ண சொல்றாரு எழுத சொல்றார். அவங்களுடைய நல்ல ரிப்போர்ட்டும் என்ன பண்றாரு எழுத சொல்றாரு. ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தவறி இருப்பாங்க, அதை கூட என்ன பண்ண சொல்றாரு ரெக்கார்ட் பண்ண சொல்றார். அப்பன்னா ஒவ்வொரு கால பகுதியில் வாழ்ந்த ஜனங்களுடைய குட் ரிப்போர்ட்டையும் என்ன பண்றாருன்னா எழுத சொல்றாரு. ஒருவேளை தவறி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேட் ரிப்போர்ட் என்ன பண்ணப்படுது எழுத சொல்றார். அப்படியாக இந்த முதலாம் கால சபையினுடைய ரிப்போர்ட் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். வசனங்கள் 2 மற்றும் 3. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஸோ இப்போ இந்த முதலாம் கால சபையில் வாழ்ந்த ஜனங்களுடைய நல்ல ரிப்போர்ட் படிக்கும்போது எப்படி இருக்கு, அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கிரியைகள் பிரயாசம் அவங்களுடைய பொறுமை, பொல்லாதவர்கள் அப்படின்னா சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடியவங்களை அவங்க என்ன பண்ணல அலோ பண்ணவே இல்லை. சத்தியத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களை அது தவறுன்றதை என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தான் 12 பேர் தான். ஆனா அந்த 12 பேர் காட்டிலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கிறாங்க, ஆனா அவங்களை என்ன பண்ணல இவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்பனா எப்படி இருந்திருக்காங்க அந்த முதலாம் கால சபை சத்தியத்துல நல்லா உறுதியா இருந்திருக்கிறாங்க, தெளிவா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நிமித்தம் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பாடுகள் அந்த உபத்திரவத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் சகிச்சுட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய நாமத்து நிமித்தம் அவங்க என்ன பண்ணல சோர்ந்து போகாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகமா பிரயாசம் என்ன பண்ணிருக்காங்க பட்டிருக்கிறாங்க. யாரு முதலாம் கால சபையில வாழ்ந்த பரிசுத்தவான்கள். இவங்க ஏன் பொல்லாதவர்களை அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது சகிக்கல. அப்பனா அந்த பொல்லாதவர்கள் அப்படின்றவங்கள யாரு அங்க இருந்து கண்டுபிடிச்சு அவங்க தவறானவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்போ அந்த காலத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உண்மையான சபையை வழிநடத்துறதுல சத்தியத்தினுடைய காரியத்தை அவங்க சொல்லி கொடுக்கறதுல தெளிவா இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க, வழி நடத்திருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படியா வாழ்ந்துருக்கிறாங்க. இப்படியாக அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சுது. ஆனா கொஞ்ச நாள் என்னாச்சு தெரியுங்களா, அநேகர் என்ன பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். வசனங்கள் 4 மற்றும் 5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த முதலாம் கால சபையில வாழ்ந்த ஜனங்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க ஆரம்பத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அப்படியே என்ன பண்றாங்க, நிறைய பேர் வராங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா, அந்த அன்பு வைராக்கியம் இருந்துச்சு, ஆனா அதுல என்ன பண்ணிட்டாங்களாம் குறைவுபட்டாங்களாம். அப்படின்ற குறையை என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு யோவானுக்கு. அது மாத்திரமல்ல, படிக்கலாம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். சோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, அன்புல என்ன பண்ணிட்டாங்க குறைவுபட்டாங்க. அதனால அந்த குறைவை சுட்டி காமிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி ஆரம்பத்துல எப்படி வைராக்கியமா ஓடுனீங்க அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க ஓடணும். ஒருவேளை அப்படி நீங்க மனம் திரும்பல அப்படின்னா என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உன் விளக்கத்தண்டை என்ன பண்றாருங்களா அது நின்று நீக்கி விடுவேன் அப்படின்றார். அப்பன்னா இந்த 7 குத்து விளக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த விளக்கு தண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த விளக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு அந்த பிரான்ச்சஸும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கால சபை என்ன பண்றாங்க அடையாளப்படுத்துறாங்க. இப்போ விளக்கு தண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நீங்க மனம் திரும்பி முன்னாடி இருந்த மாதிரி நீங்க ஓடலை அப்படின்னா இந்த சபை வாய்ப்புல இருந்து உங்களை என்ன பண்ணிடுவேன் நீக்கிடுவேன் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. ஸோ அப்படியா பார்க்கும்போது
இந்த ஒரு முதலாம் கால சபை இந்த மாதிரி அன்புல குறைவுபட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க கிட்ட இன்னும் நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். வசனங்கள் 6 மற்றும் 7. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த ஒரு வாக்கியத்தை ஏற்கனவே எங்கேயாவது கேட்டிருக்குமா? இங்கே கேட்டிருக்குமா? சுவிசேஷத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது காது உள்ளவன் எவனோ கேட்க கடவுள். அதே ஒரு விஷயத்தை இப்ப இங்க என்ன சொல்றாரு? நீ அறிவி, யாரு காது உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டோம். கேட்கிறவங்க மனம் திரும்பி என்ன பண்ணிட்டோம்? சரியான ஒரு வாழ்க்கை வாழட்டும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அப்ப ஜெயம் கொள்ளவர்களுக்கு ஒருவேளை எந்த விஷயத்துல தவறாங்கன்றத திருத்திக்கிட்டு திரும்பமா வராங்க அப்படின்னா, நல்லா ஓடுறாங்க அப்படின்னா, இப்படி ஓடி ஜெயம் கொள்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சோ ஜெயம் கொள்றவங்களுக்கு என்ன கிடைக்குமா? ஜீவ விருட்சத்தின் கனி. அப்பனா ஜீவன் கிடைக்கும். என்ன ஜீவன் அப்படி பார்த்தோம்னா நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு அழியாமைக்குரிய ஒரு ஜீவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து மரிச்சு உயிர்த்தெழுந்து இப்ப பிதாவாகிய தேவன் இருக்கிறார்ல, அதே ஒரு தன்மையில் என்ன பண்ணிருக்கிறார்? உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. யார் ஜெயம் பெறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் என்ன பண்ண போகுது? இந்த சபை வாய்ப்புக்குள்ள வர ஜனங்களாக கிடைக்க போகுது. ஸோ அதனால ஜெயம் பெறவங்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, இந்த முதலாம் கால சபையை பத்தி என்ன பண்ணிருக்கிறாரு? ரிப்போர்ட் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த நிக்கோலா மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன பண்றாருன்னா, நம்முடைய ஆண்டவர் வெறுக்கிறாராம். இந்த முதலாம் கால சபையில வாழ்ந்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? வெறுத்து இருக்கிறாங்களாம். அந்த நிக்கோலாய் மாஸ்டர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிக்கோலாய் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். நிக்கோ பிளஸ் லாஸ். அப்பனா நிக்கோ அப்படின்னா டு கான்கவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்கவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது போராடி ஜெயிக்கிறது. இன்னொரு ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசியம் பண்றது. இவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள என்ன பண்றாங்க? அவங்க கொண்டு வந்துருவாங்க. யார் அப்படின்னா லாஸ் பீப்புள். மக்களை என்ன பண்ணுவாங்கன்னா வசியம் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள என்ன பண்ணிட்டுருவாங்க? வச்சுப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு பார்க்க நிக்கோலாய் மதஸ்தர். ஆனா இப்படிப்பட்டவங்களும் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருங்களா? மக்களை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி சத்தியத்துக்காக வாழ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தடை பண்றவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க முதலாம் கால சபை என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? வெறுத்துட்டாங்களாம். அதனால என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சபை என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாழ்வதற்கு ஒரு காரணமா இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்பன்னா இந்த தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் முதலாம் கால சபையில நீக்குவதற்கு, ஒருவேளை ஆபத்து அப்படின்னா அதை தடை பண்ணுவதற்கு யார் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போதைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்பனா இந்த முதலாம் கால சபைக்கு தேவையான சத்தியங்களை யார் மூலமா நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருப்பார்? யார் மூலமா? அப்போஸ்தலர்கள் மூலமா. அப்பனா கையில 7 நட்சத்திரம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலப்பகுதிக்கே ஒருத்தர் ஸ்டார் மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு? ஜொலிச்சிருப்பார் சத்தியத்துக்காக, நம்முடைய ஆண்டவருக்காக. அப்பனா அந்த நபர் தான் யாரா இருக்கணும்? அந்த காலத்துக்குரிய ஒரு தூதனா என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படியாக அந்த காலத்துக்குரிய தூதனா நம்முடைய ஆண்டவர் கையில் இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருந்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் பிரதர் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிள் இருக்கு இல்லைங்களா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் பாதி நிருபங்களை யார் தான் எழுதுனது? பவுலினுடைய லெட்டர் தான். அந்த காலத்துக்குரிய சத்தியம் என்ன, சுவிசேஷம் என்ன, இதுக்கு எதிராக என்னென்ன விஷயம்லாம் வரும், அதெல்லாம் தவறுன்றதை யார் தான் இங்கே சுட்டி காமிச்சு எச்சரிச்சிருக்கா முதலாம் கால சபையை? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவுலை தான் வல்லமையா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இவர் தான் அடுத்த சபைக்கு என்ன ஆபத்து வர போறதுன்ற முதல் கொண்டு என்ன பண்ணாரு? சொல்லிட்டு போனார் மரிக்கிறதுக்கு முன்னாடி.
என்ன அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 மற்றும் 30. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஸோ என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் என்ன பண்ணோம், சபைக்குள்ள வரும். அதுவும் எங்கிருந்தே வருவாங்களாம், உங்களிலும் சிலர் எழும்பி. அப்பனா உண்மையான சபைக்குள்ளேயே ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மாறுபாடான போதிச்சு என்ன பண்ணுவாங்க, ஓனாய் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வருவாங்க. அப்படியா வந்தாங்களா இல்லையா உண்மை சபைக்குள்ளார பின்னாடி? அப்பனா அவங்க யார் அப்படின்றத அந்தி கிறிஸ்துன்ற பாடம் பார்த்தோமா? நம்ம அந்தி கிறிஸ்து அப்படின்ற பாடத்துல இந்த மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் எப்படியாக சபைக்குள்ள வந்தாங்க, அவங்க தான் அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றோம் நம்ம ஸோ பார்த்தோம். அப்பன்னா சபைகளுக்கு தேவையான எல்லா எச்சரிப்பும், அடுத்து சத்தியம் சார்ந்த எல்லா விதமான ஆலோசனைகளையும் முதலாம் கால சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அதனால முதலாம் கால சபையினுடைய தூதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்போ ரெண்டாம் கால சபைக்கு என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ ரெண்டாம் கால சபையினுடைய பெயர் சிமிர்னா. இதனுடைய காலப்பகுதி கிபி 70 என்ன பண்ணுது. அப்பனா முதலாம் கால சபை 70 ஏன் பிரதர் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 70 தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எருசலேம் இஸ்ரேல் தேசம் யூதா தேசம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தீர்த்துராயன் அப்படின்ற ரோம சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு, அந்த ஒரு பட்டணத்தையே சுட்டெரிச்சிட்டு ஜனங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது துரத்தி விட்டார். ஸோ அதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முதலாம் கால சபை என்ன பண்ணுது, நிறைவுப்படுறாங்க. அடுத்து ரெண்டாம் கால சபையினுடைய பகுதி என்ன பண்ணுது, ஆரம்பமாகுது. இந்த ரெண்டாம் கால சபையினுடைய பெயர் ஏன் சிமிர்னா அப்படின்னா, அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு, சிமிர்னாவா இருந்துச்சு. சிமிர்னானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது கசப்பு. எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களை உண்மையான சபை ஜனங்கள் அனுபவிச்சாங்க அப்படின்னா, கல் எறிஞ்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சிமிர்னா சபையை பத்தி நம்முடைய ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8 9 வசனங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, படிக்கலாங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஸோ என்ன விஷயத்தங்க சிமிர்னா சபையினுடைய காரியங்களாக நம்முடைய ஆண்டவர் பேசுறாருன்னா, அவங்களுடைய கிரியைகளையும் அவங்களுடைய உபத்திரவத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருந்தீங்க, ஆனா இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது தரித்திர நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, மாறி இருக்கிறீங்க. அப்படின்னா இவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரெண்டாம் கால சபை கிபி 70க்கு அப்புறம் சத்தியத்துக்குள்ள யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரோமன் கவர்மெண்ட் அப்ப இருந்துச்சு இல்லைங்களா, இவன் அந்த ரோமன் கவர்மெண்ட்ல நல்ல சம்பளத்துக்கு வேலைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அப்படி வேலைகளை செஞ்சிருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அந்த மேன்மையான கவர்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு லாபமா கிடைக்கும் இல்லையா சம்பளம், இது எல்லாமே வேண்டான்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே பார்க்கும்போது ஒரு பிரெட் செய்யற ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 50 தினாரி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு கிடைச்சிருக்கு. அது மாத்திரமல்ல, ரோமன் சோல்ஜரா என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டிராவல் பண்றதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கழுதை இல்லை ஒட்டகம் இதன் மேலதான் என்ன பண்ணணும், போகணும். அது ஒரு டிரைவரா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சத்தியம் கேட்ட உடனே அப்படிப்பட்ட வேலைகள்லாம் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சுவிசேஷத்துக்காக தங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அர்ப்பணிச்சு வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு நிலைமையில இருந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியத்துக்காகவும் நம்முடைய ஆண்டவருக்காகவும் தரித்திர நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்களாம். அப்பனா அதெல்லாம் சாட்சியா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அது மாத்திரமல்ல, இந்த சபை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாட்டிக்க போறாங்க.
என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். வசனங்கள் 10 மற்றும் 11. ஆ நீ படப்போகிற பாடுகளை எவ்வளவும் பயப்படாதே. ம் இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து என்ன பண்ண வேண்டாம், எவ்வளவும் பயப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சபை உண்மையாலுமே ஒரு பாடுகளுக்குள்ள என்ன பண்ண போகுது, போக போகுது. அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் உண்மையாலுமே உபத்திரத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிசாசானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சாத்தான் இருந்து ஒரு வேலையை செஞ்சா எந்த மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் மாதிரி உங்களை காவல்ல போடுறதுக்கும் 10 நாள் உபத்திரவப்படுத்துறதுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுவாங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, மரண பரிந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா சொல்றார். அப்படியா ஆவி சபைகளுக்கு சொல்றத காதுள்ளவன் என்ன பண்ணுமா, கேட்கணுமா. ஜெயம் கொள்றவனுக்கு 2ஆம் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாது, சேதப்படுத்த முடியாது அப்படின்றார். அப்பன்னா இந்த சிமிர்னா சபை பிசாசானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது காவல்ல போடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சாத்தான் மாதிரி ஒரு 10 வருஷம் உபத்திரவம் இந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுச்சுங்களா, கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா சிமிர்னா சபையுடைய காலப்பகுதி கிபி 70க்கு அப்புறம் ஆரம்பிச்சு கிபி 313 வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா டைக்ளோசியன் சீஷர் அப்படின்ற ஒருத்தர், இவர் தான் பிசாசுன்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரோமர சாம்ராஜ்யத்தில் வந்த ரோமர் ராஜா. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது 10 வருஷம் இந்த உண்மையா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆண்டவருக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் வாழணும் முடிவு பண்ண ஜனங்களை சாத்தான் மாதிரி இருந்து எப்படியா உபத்திரவப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தை கொண்டு வந்துடுவாங்க, நிக்க வச்சு சிங்கத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, கடிக்க வைக்கிற ஒரு அனுபவம். அடுத்து அப்பாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடிக்க விடுவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணணும், மறுதளிக்கணும். ஆனா இப்படியாக என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும் உபத்திரவப்பட்டாலும் மரண பரியந்தம் உண்மையா இரு அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொன்ன மாதிரி அநேகர் தீயிட்டு கொளுத்தும் போதும் வாளால அறுக்கும் போதும் நெருப்புல போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எரிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் என்ன பண்ணல, அவங்க விட்டு கொடுக்கல. நீங்க நம்ம பார்க்கும்போது நம்ம காலத்துல வாழ்ந்த இப்ப நம்ம பார்க்கிறோம் சத்தியம் அறிவிக்கப்பட்டாலும் அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, இல்லை இப்படியா நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லை நம்மளை ஏதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திட்டுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. இப்படின்றதுக்காக சத்தியத்தை கேட்டால் கூட நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, அதுக்காக வாழணுன்ற முடிவு பண்றது இல்லை. ஆனா 2ஆம் கால சபை சத்தியத்துக்காக எப்படியா மறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே மிக பெரிய துன்பங்களை கொடுமைகளை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. இரத்த சாட்சியா நிறைய பேர் மறிச்ச ஒரு காலம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிமிர்னா சபையினுடைய காலம். அப்படின்னா சிமிர்னா சபைக்கு இந்த காலப்பகுதியில் ஒரு தூதன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காலத்துக்குரிய சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கணும், சொல்லி இருக்கணும். அவர் தான் யார் அப்படின்னு பார்க்கணும், நம்முடைய ஆண்டவர் கையில் இருக்கக்கூடிய 2வது ஒரு ஸ்டார். யாராருக்கு வாய்ப்பு இருக்கு, யாராருக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ அவரை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ அவர் எழுதின புத்தகத்தை நம்ம என்ன பண்றோம், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போனா கிபி 70க்கு அப்புறம் யார் மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது யோவான் மட்டும்தான் என்ன பண்றாரு, இருக்கிறார். கிபி 100 வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இருந்து அந்த காலத்துக்குரிய சத்தியங்களை என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. கிபி 96ல் இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை என்ன பண்றாரு, பத்மதீவுல எழுதிட்டு தான் கடைசி என்ன பண்றாரு, மறிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஸோ அப்படியாக 2 சபைகளை குறித்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் ஓரளவுக்கு இந்த சபை சரித்திரத்துல என்ன கொஞ்சம் நடந்துச்சு ஆரம்ப காலத்துல இருந்து புரியுது. ஆனா அதுக்கப்புறம் இந்த சபை சரித்திரத்துல உண்மையா என்ன விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்றது எப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை குறிச்ச தீர்க்க தரிசனமான வசனங்களை முன்னாடியே யோவானுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் எப்படியா வாழ்ந்துருக்கிறாங்கன்றது என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். இப்ப 3ஆம் கால சபை இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர்கமு. எப்போ ஆரம்பிக்குது இந்த சபை அப்படின்னு பார்க்கும்போது 313ஆம் வருஷத்துல ஆரம்பிச்சு 1157ஆம் வருஷம் வரைக்கும் இந்த பெர்கமு கால சபை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப பெர்கமோ அப்படின்னா எழும்பி வர்றது. அப்பனா இந்த மூன்றாம் கால சபையில ஏதோ ஒரு விஷயம் எழும்பி என்ன பண்ணுதுங்களா, வருதுங்களா. அதுவும் இந்த பூமியிலிருந்து என்ன பண்ணுதுங்களா, எழும்பி வர ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம் நம்ம பார்க்கிறோம். அப்பனா இந்த மூன்றாம் கால சபையில என்ன எழும்பி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஓவர் நைட்ல ஒரு ராஜா கிறிஸ்தவனா என்ன பண்ணிட்டாரு, மதம் மாறிட்டார். அவருடைய பெயர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு ரோம ராஜா. இவர் மதம் மாறினதுனால அந்த ரோம்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க ராஜாவுக்காக என்ன பண்றாங்க, கிறிஸ்தவங்களாம் மாறுறாங்க. ஆனா இவர் ஒரு போருக்கு போயிட்டு இந்த போர்ல சிலுவை அடையாளம் பார்த்துட்டு போனதுனால தான் ஜெயிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. அதன் அடிப்படையில் இது யாருடைய அடையாளமா இருக்குன்னு விசாரிக்கும் போது இது கிறிஸ்தவருடைய அடையாளம் அப்படின்றத என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. அதனால நான் கிறிஸ்தவனா என்ன பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வசனத்தை கேட்டோ இல்ல சுவிசேஷத்தை கேட்டோ இவர் என்ன பண்ணல, கிறிஸ்தவரா மாறல. ஆனா பேருக்காக என்ன பண்ணிட்டார், கிறிஸ்தனா மாறிட்டாரு. இவருக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே கிறிஸ்தவங்கள் என்ன பண்றாங்க, மாறுறாங்க. அப்படி மாற்றப்படும் போது தான் உண்மையான சபைகளுக்குள்ள கலைகள், பொய்யான ஜனங்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவங்களா உருவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்கிரமத்தினுடைய ரகசியம் எப்போ கிரியை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்றாம் கால சபையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும். இந்த மூன்றாம் கால சபையில எழும்புச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 539 ஜஸ்டினியன் அப்படின்ற ஒரு ராஜா, போப் இருக்கிறார்ல, போப் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை மத ஆளுநர் அப்படின்ற ஒரு பட்டத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. ஸோ அங்க இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்கிரமத்தினுடைய ரகசியம் ஆரம்பிச்சுது. இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு அமைப்பு, அதுக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்குது தெரியுங்களா, இந்த கிபி 539 வருஷத்துல கிடைக்குது. இங்க இருந்து எத்தனை வருடங்கள் தான் அந்தி கிறிஸ்துடைய ஆளுகை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது 42 மாசம் படிச்சிருப்போம், 3.5 வருஷம் என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே அது ஆரம்பம் எங்கவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெர்கமோ அப்படின்ற மூன்றாம் கால சபை அதில் தான் எழும்பி வருது. என்ன எழும்பி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணுது, உண்மையான சபைக்குள்ள எழும்பி வர ஒரு விஷயத்தை என்ன பண்ண பார்க்கிறோம். இப்போ இந்த பெர்கமு சபையை பத்தி நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். வசனங்கள் 12 மற்றும் 13. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இந்த பெர்கமு சபை ஜனங்கள் அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் அவங்கள பத்தி சொல்லும்போது உன்னுடைய கிரியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். சாத்தானுடைய சிங்காசனம் எடுக்கிற இடத்துல நீ என்ன பண்ற, அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் எங்க வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்சி சபை அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, ஆரம்பமாகுது. பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணுது, ஆரம்பமாகுது. ஆனா அதின் மத்தியில் தான் உண்மையான பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க, மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கும் போது ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படி பார்க்க கொல்லப்படுறாருங்களாம். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்திப்பா என்பவர் என்ன பண்றாரு, இந்த பொய்யான கலைகளா இருக்கக்கூடிய இந்த பெயர் சபைகள், அடுத்து அந்தி கிறிஸ்துவின் அமைப்பு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய தவறான விசுவாசங்கள் ஜனங்கள் உண்மையான சாட்சியா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்கு இந்த அந்திப்பா அப்படின்றவர் என்ன பண்ணிட்டாங்களாம், கொன்னுட்டாங்களாம். ஆனா அப்படி கொன்னாலும் அநேக விசுவாசத்தை என்ன பண்ணீங்க, காத்துக்கிட்டு மறுதளிக்காம என்ன பண்றீங்க, இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இந்த அந்திப்பா அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லத்தீன் மொழியில அந்திப்பா அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி பப்பா அப்படின்னு அர்த்தம். ஆன்டி அப்படின்னா நமக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது எதிராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிராக என்ன பண்றவங்க, செயல்படுறவங்க.
இப்போ ஆன்டிப்பா அப்பா அப்படின்னா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பப்பா அப்படின்றது லத்தீன்ல பப்பா அப்படின்றது ஆங்கிலத்தில் ஃபாதர் அப்படின்னு அர்த்தம், தமிழில் அப்பா அப்படின்னு அர்த்தம். இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது போப் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டுச்சு. அப்பன்னா போப்புக்கு எதிராக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறாரு. அதனால இந்த அமைப்பு அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. அது யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த 3ஆம் கால சபையில தான் இந்த திருத்தம் அப்படின்ற ஒரு போதனை இருக்கு இல்லையா. 1ஆம் கால சபையில 2ஆம் கால சபையில என்ன பண்ணல, இல்ல ஒன்றான மெய்தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க, அவருடைய குமாரன் கிறிஸ்துன்றதெல்லாம் தெளிவா என்ன பண்ணாங்க இருந்தாங்க. பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமைன்றதெல்லாம் என்ன பண்ணாங்க தெளிவா இருந்தாங்க. இந்த 3 கடவுள் வணக்கம் திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க முத வருது தெரியுங்களா, இந்த 3ஆம் கால சபையில தான். இந்த அத்னேசியஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இருந்தார். இவர் யாரை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கான்ஸ்டன்டைன் ராஜா மதம் மாறினார் இல்லையா, கிறிஸ்தவரா. அப்படி இந்த அந்த தேசத்துல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன பண்ணாங்க, மாறினாங்க. அப்படி மாறும்போது அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைபிளை வந்து சரியா என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. ஆனா அவங்களுடைய சுய போதனை சுய நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்குள்ள வராங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 கடவுள் வணக்கம் அப்படின்றதான் உண்மை என்ன பண்றாங்க, வாதாடுறாங்க. அதுக்கு தலைமை வகித்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது அர்த்தனேசியஸ். பிதாவும் குமாரனும் ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர்ன்ற 3ஆவது நபர் என்ன பண்றாரு இருக்கிறாரு. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாதாடுறாங்க. ஆனா இது உண்மையின் அடிப்படையில, வேத வசனத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் தப்புன்னு எதிர்த்தவர் யார் தெரியுங்களா, ஏரியஸ் அப்படின்றவர். இந்த ஏரியஸ் தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கான்ஸ்டன்டைன் ராஜாவும் இந்த அர்த்தனேசியஸ் குரூப் இருக்கிறாங்கல்ல, திருத்தம் உண்மைன்னு வாதாடினவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதிர்த்ததுனால ஏரியஸ் என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. அந்த அந்திப்பா அப்படின்ற பெயர் இருக்கு இல்லைங்களா, போப்புக்கு எதிராக செயல்பட்ட, அந்த அமைப்புக்கு எதிராக செயல்பட்டவர், அவங்களுடைய தவறான விசுவாசத்துக்கு எதிராக என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது குரல் கொடுத்தவர். இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஜாவும் அதுக்கப்புறம் அந்த அத்னேசியஸ் குரூப் தவறான போதகத்தை உள்ள கொண்டு வந்தவங்களும் இந்த அந்திப்பா அப்படின்ற ஏரியஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்படியே பார்க்கும்போது இந்த சபையில இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சுங்களா, என்னென்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க எப்படி பாலாக்கு வந்து தேவனுடைய ஜனங்களை கெடுப்பதற்காக யார் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்க, பிலேயாம் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு, தவறான ஆலோசனை என்ன பண்றாரு கொடுக்கிறாரு. அந்த மாதிரி சத்தியத்தை கூலிக்காக என்ன பண்ணுவாங்க, காசுக்காக விற்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழும்புறாங்க, உங்க காலப்பகுதியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க நம்பி என்ன பண்றாங்க, ஏமாந்து போறவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை தூஷிக்கிறதுக்காக, தேவனுக்கு விரோதமா பாவம் பண்றதுக்காக இந்த பிலேயாம் கூலிக்காக என்ன பண்றாரு, பாலாக் ராஜா கிட்ட என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த பொன் காசுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை தூசிக்க வராரு. ஆனா என்ன பண்ணல, அதை அவரால் செய்ய முடியல. அப்படியா பார்க்கும்போது இந்த கழுதை என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் நீ பண்றது தப்புன்னு என்ன பண்ணுதா, கழுதை பேசுற சம்பவம்லாம் இந்த பிலேயாமனுடைய லைஃப்ல நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருப்போம். அப்படியாக கூலிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் தேவனுடைய மகத்தவங்களை தூஷிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ அப்படியாக பிலேயாமனுடைய போதத்தை கை கொண்டவங்க எப்படியாக பின்னாடி வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேத வசனம் சத்தியம் அப்படின்ற விஷயத்துக்குலாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க முக்கியத்துவம் தரமாட்டாங்க. மாறாக கள்ள போதனைகள் என்ன பண்ணுவாங்க சபைக்குள்ள, இந்த ஜெபமாலை உருட்டுறது, அதுக்கப்புறம் பாவம் மன்னிப்பு அப்படின்னா யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவா அங்க யாரை மாத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போப்பு, அவர் தான் என்ன பண்ணுவாரு,
பாவத்தை மன்னிப்பாரு. அவருக்கு தான் என்ன பண்ண அப்படின்னு பார்க்க பாவ மன்னிப்பு சீட்டு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. இவ்வளோ காசை நீ கொடுத்துட்ட அப்படின்னா உன்னுடைய பாவம் என்ன பண்ணப்படும். அப்படியாக பாவத்தினுடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் என்ன பண்ணாங்க, பிக்ஸ் பண்ணாங்க. அப்படியே பார்க்கும்போது இந்த ரோம்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்சி சர்ச், இதுக்கு வந்த இந்த ஒரு போதகர்கள், இந்த போப் அப்படின்ற இந்த ஒரு அமைப்பை ஆரம்பமாகுது 3ஆம் கால சபையில. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தினுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறவங்களா என்ன பண்றாங்க, எழும்பி அநேகர் என்ன பண்றாங்க, தவறான போதைகளை சொல்லி வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதே வகையில இன்னொரு விதமான தவறு அந்த ஒரு சபையில அந்த ஒரு காலத்துல ஏற்படுது. படிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். வசனங்கள் 15 மற்றும் 16. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இப்ப என்ன விஷயம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி 1ஆம் கால சபை இந்த நிக்கோலாய் மதஸ்தர் நீங்க வெறுக்கிறீங்க, நானும் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா 3ஆம் கால சபையில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, ஜனங்கள் இந்த மாதிரி வசியம் பண்ணி சத்தியத்தை விட்டு ஏமாத்தி கூப்பிடுறவங்க கிட்ட இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க, அடிமையில என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்து சத்தியத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், வழி விலகிட்டாங்களாம். ஸோ அதனால என்ன பண்றாருன்னா ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவங்கள அதை நான் வெறுக்கிறேன், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த மாதிரி தவறுலாம் 3ஆம் கால சபையில இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்பாத பட்சத்துல என்னுடைய வாயின் பட்டயத்தால் அவர்களை என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். அப்படின்னா அந்த பட்டயம் அப்படின்றது தேவனுடைய வசனங்கள், இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகள். இந்த சத்தியத்தை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு உணர்த்துவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த 3ஆம் கால சபையில நடந்த சரித்திரம் இதுதான். அப்ப இந்த 3ஆம் கால சபைக்குன்னு ஒரு தூதன் இருந்திருக்கணும்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கக்கூடிய 7 நட்சத்திரத்துல இந்த 3ஆம் கால சபைக்கு உரிய ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணப்பட்டாரு, அதான் 3ஆம் கால சபையினுடைய தூதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இவர் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொன்னுட்டாங்க. யார் கொன்னா, உண்மையான சத்தியத்துல அதுக்காக சாட்சி கொடுத்தவரை பொய்யான சத்தியத்தை பின்பற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொன்ன ஒரு விஷயம். ஸோ அங்க உண்மை என்ன அப்படின்றதுக்காக போராடினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியஸ். இவர் மூலமா தான் அந்த காலத்துக்குரிய சத்தியங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு, சாட்சி கொடுக்கிற அந்திப்பா. வேத வசனத்துக்கும் அவருக்கு உண்மையான சாட்சியமா இருக்கக்கூடிய அந்திப்பாவை என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கெல்லாம் பயப்படாம உண்மையா இருந்திருக்கிறாங்க அந்த ஒரு 3ஆம் கால சபையில். அப்படியா பார்க்கும்போது இந்த சபை சரித்திரத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 4ஆம் கால சபை இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தியத்தீரா. 1157ஆம் வருஷத்துல ஆரம்பிச்சு 1367ஆம் வருஷம் வரைக்கும் இந்த தியத்தீரா அப்படின்ற சபை என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த காலப்பகுதி இருந்திருக்கு. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுகந்த வாசனை. அப்பன்னா இந்த 4ஆம் கால சபையில அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை எப்படியா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. சோ இப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4ஆம் கால சபையினுடைய தூதனுக்கு அந்த சபையினுடைய கிரியைகள் என்ன பண்ண போறார், இப்போ சொல்ல போறார். அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்றதை பார்க்கலாம். படிக்கலாம். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். வசனங்கள் 19 மற்றும் 20. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த 4ஆம் கால சபையை பத்தி சொல்லும் போது உன் கிரியை, உன்னுடைய அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை இது எல்லாத்தையும் என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி செஞ்சதை விட இப்ப பின்னாடி செய்யற கிரியைகள் எப்படி இருக்குங்களா, அதிகமா இருக்கு. இதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகிலும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுது, அவங்க
மிஸ் பண்ண விஷயம் இருக்கு. என்ன குறை அப்படின்னு பார்க்கும்போது என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஸோ என்ன ஒரு விஷயத்தை இங்க சொல்றாருன்னா, 3ஆம் கால சபைக்கு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த பிழையாம் ஒரு தவறு பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி நடக்கும்னு சொல்றாரு. இங்க 4ஆம் கால சபையை பத்தி பேசும்போது இங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு சொல்றார். அதே மாதிரி இங்க என்ன பண்ணோம் நடக்கும் அப்படின்னு. அவ பழைய ஏற்பாட்டுல யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, எசபேல் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க. எப்போ இருந்தாங்கன்னு தெரியுங்களா? ராஜாக்கள் காலத்துல. அதுவும் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாப் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணாரு இருந்தாரு. அவருடைய மனைவி தான் யாரு? எசபேல். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்கள தவறா நடக்கணுன்றதுக்காகவே அவங்கள என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள கொடுமைப்படுத்துறது, அவங்கள சிரச்சேதம் பண்றது, இந்த ஒரு விஷயத்த பண்ணி தவறான விஷயத்த அவங்க கை கொள்ளணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, எப்படி அங்க கிரியை செஞ்சாங்களோ அதே மாதிரி 4ஆம் கால சபையில் என்ன பண்ணுவாங்க, இந்த எசபேல் அப்படின்ற ஸ்திரீ மாதிரி ஒரு சில கிரியைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நடக்குமா. எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனம். வசனங்கள் 21 மற்றும் 22. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அங்க எசபேல் இருந்த மாதிரி இங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு எசபேல் இருக்கிறாங்களா? அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தான் பார்த்தோம், மகா பாபிலோன். அவ யார் அப்படின்னு பார்க்கும்போது சகல விதமான அருவருப்பு, வேசித்தனம், இதனுடைய தாயா இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போனா அங்க இருந்த ஸ்திரீ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொடுமை பண்ணாங்களோ, இங்க இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகா வேசி அப்படின்ற இந்த ஒரு போப் மார்க்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க இருக்கிற உண்மையான பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அவ வேசித்தனம் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மதம் அப்படின்ற ஒரு விஷயம் அரசியலோட எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, இணையக்கூடாது. கவர்மெண்டோட மதம் என்ன பண்ணக்கூடாது, இணையக்கூடாது. இவங்க மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த அரசியல் தலைவர்களோட, ராஜாக்களோட என்ன பண்ணாங்களா, இவங்க சம்மந்தம் வச்சுக்கிறதுனால உண்மையான கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மறுதளிச்சிட்டாங்க. அப்ப யாரு கூட இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பூமியில் இருக்கக்கூடிய ஆளுகை செய்யற ராஜாக்களோட என்ன பண்றாங்க, வேசித்தனம் பண்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா இவங்களை என்ன பண்ண போறாரா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மேல மிகுந்த உபத்திரத்தை என்ன பண்ண போறாரு, வரவழைக்க போறாரு. அது மாத்திரமல்லாம இந்த வேசி மாத்திரம் கிடையாது, இந்த எல்லா அருவருப்புக்கும் தாயா இருக்கக்கூடிய இந்த போப் மார்க்கத்துக்கு மாத்திரம் கிடையாது, இவங்களுடைய பிள்ளை இருக்குங்களா, இவங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்க அவங்க யார், அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனம். வசனங்கள் 23 மற்றும் 24. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். சோ இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணுவேன், இந்த வேசி தாய் அப்படின்ற மகா பாபிலோன் இவங்கள மட்டும் கிடையாது, இவங்களிருந்து பிரிஞ்சு வந்தாங்கல்ல அவங்க தாய் அப்படின்னா இவங்களுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய இந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, இவங்களும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உண்மையான சத்தியத்துக்குட்பட்ட விசுவாசத்துல என்ன பண்ணல, அவங்க இல்ல திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்புறாங்களா, யாரு ஆசி நரகன்ற விசுவாசிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் ஆத்துமா சாகுமா சாகாதா அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா சாகாதுன்னு விசுவாசிக்கிறாங்களா. இப்ப அப்படியே பார்க்கும்போது என்னென்ன விஷயம்லாம் தாய் நம்பிக்கை கொண்டு இருந்துச்சோ அதே நம்பிக்கை பிள்ளைகளா இருக்கக்கூடிய புரோட்டஸ்டன்ட்கிட்ட என்ன பண்ணுது இருக்குது. ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குற ஒரு விஷயத்துல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைலாம் அப்படிதான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு எதிராக என்ன பண்ண போற அப்படின்னு பார்க்கும்போது நீதியை செலுத்த போற அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எச்சரிக்கிறாரு. அப்ப இந்த ஒரு 4ஆம் கால சபையில
இந்த உண்மையான தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையான சத்தியங்களை இயேசு கிறிஸ்துனுடைய கையில் இருக்கிற நட்சத்திரமா யார் அங்க இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பீட்டர் வால்டோ அப்படின்றவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரெஞ்சு வியாபாரியா என்ன பண்ணாரு இருந்தார். ஆனா சுவிசேஷத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னை முழுசா இதுக்காக அர்ப்பணிச்சு எபிரேயம் கிரேக்கம் அப்படின்ற அந்த மொழியில இருந்த வேதாகமத்தை பிரெஞ்சு மொழியில் என்ன பண்றாருன்னா மொழிபெயர்த்தார். அப்பனா பிரெஞ்சு அந்த காலத்துல அதிகமா பேசப்பட்டிருந்துச்சு. இந்த 4ஆம் கால சபையில இவர் வேதாகமத்தை என்ன பண்றாருன்னா பிரெஞ்சு மொழியில் என்ன பண்றாரு மொழிபெயர்த்ததுனால அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்குள்ள என்ன பண்றாங்க வராங்க. இந்த பிரெஞ்சு மொழியில வேதத்தை படிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாழ்றாங்க. ஸோ இந்த பீட்டர் வால்டோ அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால பகுதியில் வாழ்ந்த தேவனுடைய ஜனங்களுக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா ஒரு கருவியை என்ன பண்ணாரு ஒரு வேலையால பயன்பட்டாரு. ஸோ இவரை பின்பற்றினவங்களுக்கு தான் அடுத்து என்ன ஒரு பெயர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல வால்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீட்டர் வால்டோ அவர் உண்மையான சத்தியத்தை வந்து பின்பற்றினார் இல்லையா, அவர் சொல்லி கொடுத்த சத்தியத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது உறுதியாக விசுவாசிச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரியைகளை செஞ்சாங்க. ஆனால் இந்த போப் மார்க்கத்துடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா, இந்த தவறான போதனைகளுடைய ஆதிக்கம் இதன் மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடுகள் தவறான நம்பிக்கைகள் அவங்கள சுற்றி எல்லா இடத்துலையும் காணப்பட்டாரும் ஒட்டுமொத்த உலகத்திலையும் இவங்க உண்மையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் சத்தியத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் 4ஆம் கால சபையில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது சர்தை சபை. இந்த சர்தை சபையினுடைய காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1367 வருஷத்துலேருந்து 1517 வருஷம். அப்போ சர்தை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விச் ரிமைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மீந்து இருக்கிறது. அப்போனா கொஞ்சமா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சபைக்கான பெயரா வைக்கப்பட்டிருக்கு. இந்த காலப்பகுதியில் இருக்கிற தூதனுக்கு என்ன நம்முடைய ஆண்டவர் பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இந்த சர்தை சபையில எப்படியாவது ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க உயிருள்ளவனா என்ன பண்றீங்க இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா எப்படி இருக்கிறீங்களா செத்து போனவங்க மாதிரி என்ன பண்றீங்க. அப்பனா சத்தியத்தை நாங்க கேட்கிறோம், இத சுவிசேஷத்தை நாங்க கேட்டோம், அதுக்காக வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நிறைய பேர் வராங்க. ஆனா கிரியில பெருசா என்ன பண்ணல, எதையும் செய்யல. உயிருள்ளவன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா எப்படி இருக்கிறாங்க உயிர் இருந்தும் செத்தவங்க மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அதனால நீ விழித்து கொண்டு சாகுறதுக்கு ஏதுவா என்னென்ன விஷயம்லாம் இருக்குதோ, என்னென்ன விஷயம்லாம் கிரியை செய்ய முடியாம ரொம்ப முடங்கி இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணப்படு சரி பண்ணிக்கோ. உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது நிறைவா என்ன பண்ணலைங்களா இந்த 5ஆம் கால சபையில் வாழ்ந்த ஜனங்களுக்கு இல்லையா. ஸோ அதனால அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். வசனங்கள் 3 முதல் 5 முடிய. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் எந்த நேரத்தில் வேணாலும் வருவாருங்களா. அதனால நீ என்ன பண்ணு விழித்து கொண்டு என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது மனம் திரும்பு அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனாலும் இங்க அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது உயிருள்ளவங்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனா சத்தியத்துக்காக எப்படி இருக்கிறாங்க செத்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட அந்த காலப்பகுதியிலையும் சத்தியத்துக்காகவும் நம்முடைய ஆண்டவருக்காகவும் உண்மையா வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்றாங்களா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 4ஆம் வசனம் படிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. இந்த சர்தை அப்படின்னா மீந்து இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஏன் அந்த ஒரு பெயர் அந்த காலப்பகுதியில் கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் நிறைய பேர் வந்து செத்து போன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சத்தியத்தில் வந்துட்டு
ஆனா இவங்க நிறைய பேர் வஸ்திரத்தை என்ன பண்றாங்க, அன்னைக்கு இருந்த போப் மார்க்கத்தோட உலகத்தோட என்ன பண்றாங்கன்னா சம்பந்தம் வச்சு கரைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாம சில பேர் எனக்காக உண்மையா என்ன பண்ணிருக்கிறீங்க, வாழ்ந்திருக்கிறீங்க சர்தை சபையில. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்படியா இந்த மாதிரி ஜெயம் கொள்றவங்களுக்கு இப்ப 5ஆம் கால சபைக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய பெயர் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதை கிறுக்கி என்ன பண்ண மாட்டாருங்களா, போட மாட்டாருங்களா. அந்த பெயரை பிதா முன்பாகவும் தூதர் முன்பாகவும் என்ன பண்ணுவாருங்களா, அறிக்கை செய்வார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் வழி நடத்துவேன் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்படியே பார்க்கும்போது இது அவரு 5ஆம் கால சபையில இந்த மாதிரி சத்தியத்துக்காக உண்மையா இருந்த ஜனங்களுக்கு ஊழியம் புரிந்த ஒரு ஸ்டார் யார் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரம் கிறிஸ்துவனுடைய வேலையாட்களா ஊழியக்காரனா இருந்து பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் வைக்லிஃப் அப்படின்றவர். அப்ப 4ஆம் கால சபையில யாரை பார்த்தோம், பீட்டர் வால்டோ அப்படின்னு பார்த்தோம். அவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர், ஒரு வியாபாரி. ஆனா இருந்தாலும் என்ன பண்றாரு, சத்தியத்தை தெரிந்து கொண்டதுனால இந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாரா, மொழிபெயர்க்கிற ஒரு வேலை என்ன பண்ணார், பைபிளை செஞ்சார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது பைபிளை என்ன பண்றாருன்னா பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்தாரு. இந்த ஜான் வைக்லிஃப் என்ன பண்ணார் தெரியுங்களா, இவர் என்ன பண்றாருன்னா பைபிளை ஆங்கிலத்தில் என்ன பண்றாரு, மொழிபெயர்க்கிறார். இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் அநேக இந்த உண்மையான சத்தியம் என்னன்றத, வசனம் என்னன்றது என்ன பண்ணாங்க. ஆனா இந்த போப் மார்க் எப்ப எழும்பி வந்தாங்களோ அப்பவே இந்த பைபிள் வசனத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓரம் வச்சுட்டாங்க. அவ பைபிள் படிச்சாலே மிகப்பெரிய குற்றவாளி பாவி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது ரூலா கொண்டு வந்து யார் மட்டும்தான் பைபிள் படிக்கணும், ஆனா அவங்களே சரியா என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. இந்த போப்பு அதுக்கப்புறம் ஃபாதரு இப்படிப்பட்டவங்க தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பைபிள் படிக்கணும், வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட கட்டளைகள்லாம் இருக்கிற அந்த ஒரு காலப்பகுதியில் இந்த ஜான் வைக்லிஃப் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் பைபிளை மொழிபெயர்க்கிறாரு. ஸோ அந்த மொழிபெயர்த்ததுனால இந்த சத்தியங்கள் என்ன பண்ணப்படுது, அநேகர் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணப்பட்டிருக்கூடிய மக்கள் கிடைச்சதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்து 6ஆம் கால சபைக்கு நம்ம என்ன பண்ணலாம், வந்துடலாம். ஸோ இந்த 6ஆம் கால சபையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிலதெல்பியா. பிலதெல்பியா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சகோதர அன்பு அப்படின்னு அர்த்தம். இந்த காலப்பகுதி 1517 என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. ஏது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1874 வரைக்கும் இந்த 6ஆம் கால சபை என்ன பண்ண போகுது, காலப்பகுதி இருக்குது. ஸோ இந்த பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு இந்த காலப்பகுதியில் வாழ்ந்த ஜனங்களுக்கு என்ன நம்முடைய ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:7 7ஆம் வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஸோ இந்த ஒரு சபையின் தூதனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தன்னை எப்படியா சொல்றார் வெளிப்படுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், அடுத்து ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு என்ன பண்றவர், பூட்டுறவர். அப்படின்னா ஒருவேளை இது வரைக்கும் பூட்டப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் ஓபன் பண்ண முடிவு பண்ணிட்டா என்ன ஆகும், ஓபன் ஆயிடும். யாருமே என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவே முடியாது. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறார் நம்முடைய ஆண்டவர், வெளியே கொண்டு வர போறார். இது வரைக்கும் பூட்டப்பட்ட விஷயமா இருந்துச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த 6ஆம் கால சபையில அது வெளியாக்கப்படும் அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6ஆம் கால சபை இந்த டைம்ல மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு இருந்தார். இவருடைய பெயர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை பீட்டர் வால்டோ, ஜான் வைக்லிஃப் இவருடைய பெயர்லாம் கேள்விப்படாத பெயரா இருக்கலாம். ஆனா மார்ட்டின் லூத்தரை பத்தி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போப் மார்க்கம் அவங்க மூலமா உண்டான தவறான போதனைகள், பொய்யான உபதேசங்கள், வேத வசனம் அங்கீகரிக்காத என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்களோ எல்லா குற்றச்சாட்டையும் என்ன பண்ணாருன்னா எழுதி
அந்த வேட்டிகன்ல இருக்கக்கூடிய சர்ச்சில் என்ன பண்ணிட்டாரு, எழுதி அடிச்சிட்டார், ஆணி அடிச்சு. அப்பனா எந்த ஒரு விஷயத்தை ஜனங்கள் படிக்க கூடாதுன்னு தடை பண்ணி தவறான ஒரு போதனைகளை சபைக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்களோ, இப்ப இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறது மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது, பாவ மன்னிப்பு. மாறாக போப்பு கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கறதுனால நம்முடைய பாவம் என்ன பண்ண போறதில்ல, மன்னிக்கப்பட போறதில்ல. ஸோ இது எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளாக என்ன பண்றாருன்னா எழுதி இந்த விட்டன்பர்க் சர்ச்சு இதுல போய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆணி அடிச்சு என்ன பண்றாரு, எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்துறார். அப்படியே பார்க்கும்போது இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்ட்டின் லூத்தர், இந்த போப் மார்க் இருக்குல்ல, அப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலப்பகுதியில் இவர் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இருந்திருக்கார். ஃபாதராக என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்கிறாரு, ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவர் எப்போ பைபிளை படித்து இது இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாரோ, அதுக்கப்புறம் இதுக்காக சாட்சி கொடுக்குற ஒரு வேலை என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சாரு. இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான சத்தியங்களை அடிப்படையில் இந்த போப் மார்க்கத்தினுடைய தவறுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா வெளியே என்ன பண்ணாரு, கொண்டு வரார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அப்படின்னா, இப்போ அந்த தவறான விஷயங்களை என்ன பண்ண போறாரு நம்முடைய ஆண்டவர், வெளி உலகத்தை காமிக்க போறாரு. அப்படியாக அந்த ஒரு கிரியை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ட்டின் லூத்தர் பண்றாரு. ஸோ இவரை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும், அநேகர் பின்பற்றி வராங்க. இந்த போப் மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்ன பண்றாங்க, இது வரைக்கும் யாரெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களோ, உண்மை யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீதி விசாரணை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டு ஜெயிலில் போடுவாங்க. நிறைய துன்புறுத்தல் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நடக்கும். ஆனா அதன் மத்தியில அந்த போப் மார்க்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை எழுதி அவங்களுடைய சர்ச்சு வாசல்லே போய் அடிக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தினுடைய ஒரு கிரியை அவங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செயல்பட்டு இருக்கு. அப்படின்னா இவரை பின்பற்றி அநேகர் வராங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்க, மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனி மொழியில் என்ன பண்றாரு, பைபிளை இந்த சுவிசேஷ புத்தகங்களை என்ன பண்றாருன்னா மொழிபெயர்க்கிறாரு. அப்படி மொழிபெயர்க்கிறது மூலமா இப்ப அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க, ஜெர்மன் மொழியில பைபிள் என்ன பண்ணிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சபைகளை பற்றி, ஆறாம் கால சபை பற்றி சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். வசனங்கள் 8 மற்றும் 9. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்ன அப்படின்னு பார்க்க, உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்துச்சு. ஆனா அந்த கொஞ்ச பலத்திலையும் என்னைய பத்தியும் என்னுடைய வசனத்தை பத்தியும் என்ன பண்ணல, மறுதலிக்கல. நீ காத்து கொண்டபடினால திறந்த வாசலை வைக்கிறேன், யாருமே அதை என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றார். ஸோ அப்படியா சொல்லும்போது இந்த சபையை குறித்து அடுத்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3, 10, 11 வசனங்கள். வசனங்கள் 10 மற்றும் 11. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோ இப்ப என்ன சொல்லிட்டாரு நம்முடைய ஆண்டவர், நான் என்ன சத்தியங்களை சொன்னோம், வசனத்தை சொன்னோம், அந்த வசனத்தை காத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க என்ன பண்ணீங்க, வாழ்ந்ததுனால, உங்களை காத்து கொண்டதுனால இந்த பூமியில மிகப்பெரிய ஆபத்து என்ன பண்ண போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அந்த ஆபத்துல இருந்து நானும் என்ன பண்ணுவேன், அது மிகப்பெரிய ஒரு சோதனை காலமா இருக்க போகுது, மிகப்பெரிய ஒரு உபத்திரவ காலமா இருக்க போகுது. அதுக்குதான் மகா உபத்திரவன்ற பெயர் அதுக்கு என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. அந்த காலத்துல நடக்கக்கூடிய சோதனை இருக்கு இல்லையா, அது சாதாரணமா இருக்காது. ஆனா அதுக்குள்ள நீங்க மாட்டிக்காத படிக்க உங்களை நான் என்ன பண்ணுவேன், உங்களை காத்து கொள்ளுவேன். ஏன் அப்படின்னா எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க, சத்தியத்துக்குள்ள உங்களை காத்து கொண்டதுனால அப்படின்னு சொல்றாரு. இப்ப 6ஆம் கால சபை முடியும் போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது சீக்கிரமா என்ன பண்றேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளது என்ன பண்ணு, பற்றி கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6ஆம் கால சபையில நம்முடைய ஆண்டவர் செய்த போதனைகள் எச்சரிப்பின் அடிப்படையில் யார் ஒருத்தவங்க வாழ்றாங்களோ, ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜெயம் கொள்றவங்களா மாறுறாங்க. அப்படி ஜெயம் பெற்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய ஆலயம், அதான் பரலோகம், அந்த பரலோகத்துல ஒரு தூணை என்ன பண்ண போறாருங்களா, மாற்ற போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் என்ன பண்ணுவேன், ஒரு புது நாமம் கொடுக்கப்படுது.
தேவனுடைய ஆலயத்தின் தூண் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணப்படுறாங்க? இந்த உண்மையுள்ளவர்கள் போறாங்க, 6ஆம் கால சபையில வாழ்ந்தவங்க. அப்பனா இந்த 6ஆம் கால சபையினுடைய தூதனா யாராதான் இருக்கணும்? அப்ப இந்த 6ஆம் கால சபையில கிறிஸ்துவுக்காக இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சீர்திருத்தத்தை பண்ண நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர். ஸோ இவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் கால சபையினுடைய தூதன். இவர் மூலமாக தான் உண்மையான சத்தியம் அங்கே என்ன பண்ணப்பட்டுச்சு? வெளிப்பட்டுச்சு. இதுக்கு உண்மையா இவரை பின்பற்ற அநேகர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6ஆம் கால சபையில வாழ்ந்துருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது 6 கால சபையினுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். எந்த வருஷம் வரைக்கும் பார்த்துருக்குறோம்? 6ஆம் கால சபையினுடைய வருஷம் எப்போ முடியுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2ஆம் வருகையில் வர்ற வருஷம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு சபையினுடைய காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் கால சபை அப்படின்ற பார்க்குறோம். ஸோ இப்போ 7ஆம் கால சபை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1874 என்ன பண்ணுது? ஆரம்பமாகுது. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லவோதிக்கியா. லவோதிக்கியா அப்படின்னா நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற பெயர். அப்பனா இந்த 7ஆம் கால சபை இருக்கு இல்லைங்களா, இந்த காலப்பகுதியில தான் நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமே என்ன பண்ண போறாருங்களா? கொடுக்க போறாருங்களா? அப்ப அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற இந்த ஒரு காலப்பகுதி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் கால சபை கடைசி காலம் அதனுடைய பெயர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த லவோதிக்கியா சபையினுடைய தூதனுக்கு என்ன எழுதப்படுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3ஆம் கால சபை இருக்கு இல்லைங்களா, 7ஆம் கால சபை, இந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் எப்படியா இருப்பாங்கன்னு 1ஆம் நூற்றாண்டுல யோவான்கிட்ட என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். இப்ப இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பார்த்தோம் நிறைய நல்ல கிரியைகள் என்ன பண்ணப்பட்டுச்சு, ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்பட்டுச்சு. ஒரு சில தவறுகள் இருந்துச்சு, அதை என்ன பண்ணார் நம்முடைய ஆண்டவர்? சுட்டி காமிச்சாரு, எச்சரிப்பும் என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஆனா இந்த 7ஆம் கால சபையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை பத்தி பெருசா நல்லதுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளவா என்ன பண்ணல, எதுவும் இல்லை. இந்த காலப்பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எப்படியா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:17 வசனம். வசனங்கள் 17 மற்றும் 18. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இந்த 7ஆம் கால சபை அது எந்த காலம்? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம் 1874 அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிர்பாக்கியம், பாக்கியவன்னே சொல்ல முடியாது. வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்பாக்கியம் உள்ள நிலைமையில இருக்கும், ரொம்ப பரிதாபமா இருக்கும். தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு, அவரையே ஆடையா நீதி வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நிர்வாணி என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஸோ ஐஸ்வர்யவன் என்று அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சொல்லிப்பாங்க, எனக்கு எந்த குறையுமே என்ன பண்ணல, இல்லை. எங்களுடைய சபை எவ்வளோ பெருசு தெரியுங்களா? எத்தனை ஜனங்கள் எங்கள் சபைக்கு வராங்க தெரியுங்களா? அடுத்து எங்கள் சபையில் இல்லாத பைபிள் இல்லை, வசனம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது, சத்தியன்ற விஷயமே இருக்காது. ஆனால் என்ன சொல்லி பார்க்காங்க இந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் ரொம்ப பாக்கியவான், எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம், நல்லா இருக்கிறோம், அதுவும் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதம், காரு, பங்களா, பேங்க்ல பணம், காணிக்க, இதெல்லாம் வாங்கி என்ன பண்றோம், ரொம்ப செல்வ செழிப்பா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க ஒரு உணர்வு இல்லாம இந்த சத்தியம்னா என்னன்னே தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா தரித்திரமா இருப்பாங்க சத்தியத்துல. ஆனா வெளியே சொல்லிக்கிறது என்ன சொல்லிப்பாங்க தெரியுங்களா? எங்களுக்கு எந்த குறையுமே, பைபிளில் நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு என்ன நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனால் அது உண்மையா? வசனம் என்ன சொல்லலாம், ஆனால் உள்ள இருக்க சத்தியம் தெரியுங்களா? அதுதான் எச்சரிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீ வந்து ஐஸ்வர்யவான்னு சொல்லிக்கிற,
ஆனா தரித்திர ஒரு நிலைமையில தான் என்ன பண்ற இருக்கிற. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்ற இல்லையா, நீ என்ன பண்ண, எப்படிப்பட்ட தரித்திரம் உங்ககிட்ட இருக்குது, என்னென்ன குறைவுலாம் நீங்கிட்ட இருக்குது, இந்த சத்தியம் அப்படின்ற குறைவு உங்களுடைய வாழ்க்கையில எப்படியா இருக்குன்ற ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்ப என்ன அப்படின்னு பார்க்க, கண்ணு தெரிஞ்சும், கண்ணு அதாவது என்னன்னு பார்க்கும்போது தெரிஞ்சும் குருடர்களா என்ன பண்றீங்க இருக்கிறீங்க. சத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணல, அதுக்கு உங்களுக்கு கண்கள் திறக்கப்படல. அதுக்காக அதுக்கு ஏத்த மருந்துலாம் என்ன பண்ணுது என்கிட்ட இருக்குது, வாங்கி நீ என்ன பண்ணு, சரிப்படுத்திக்கோ. அது மாத்திரமல்ல, படிக்கலாம் பாருங்க 15ஆம் வசனம். வசனங்கள் 15 மற்றும் 16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம எப்படி இருக்கிற, வெதுவெதுப்பா இருக்க. சத்தியம் கேட்கும் போது என்ன பண்ற, நல்லா கேட்கிற. ஆனா சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் போற வழியில என்ன பண்ணிடுற, அனலா இல்லாம குளிரா என்ன பண்ணிடுற, மாறிடுற. இப்படி வெது வெதுப்பா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலத்துல அநேக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், சத்தியம் தெரிஞ்சிச்சா அதுக்காக ஃபயரா ரொம்ப வைராக்கியமா இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இந்த தீர்க்கதரிசனம் உண்மையா இல்லைங்களா? 7ஆம் கால சபையில ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி அனதம் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், இருப்பாங்களாம். இப்படிப்பட்டவங்க நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்களாம். 16ஆம் வசனம். 16ஆம் வசனம், இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னா உன்னை என்னுடைய வாயிலிருந்து என்ன பண்ணிடுவேன், வாந்தி பண்ணி போட்டுருவேன். யார் அப்படின்னு பார்க்கும்போது அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ரெண்டுமே அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துக்கும் ஒத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பொய்ய போதங்க பேசுறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களும் ஒத்து போயிடுவாங்க. சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனா அந்த அனல் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, அநேகர்கிட்ட பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவங்கள வாந்தி பண்ணி போட்டுருவன்றாரு. ஸோ அடுத்தது இந்த ஒரு 7ஆம் கால சபைக்கு என்ன ஒரு விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 20ஆம் வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். சோ இந்த 7ஆம் கால சபையில இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் கால சபையில இதோ சீக்கிரமா வருகிறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு சொல்லி முடிக்கிறாரு. ஆனா 7ஆம் கால சபையில வாசற்படியில வந்து என்ன பண்றாருங்களா, கதவை தட்டுறாருங்களா. அப்படின்னா வாசற்படியில வந்து தட்டுறாருன்னா என்ன அர்த்தம், 2ஆம் வருடம் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு, 7ஆம் கால சபையில வந்துடுவாரு. வந்து அவர் நிறைய சாப்பாடு என்ன பண்றாங்க, சத்திய சாப்பாடு வச்சிருக்கிறாருங்களா. யார் ஒருத்தவங்க கதவை திறந்து அவரை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க அவரோட என்ன பண்ணலாம், நல்லா அவர் கொடுக்குற போஜனத்தை நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணலாம், நல்ல பலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட போஜனம் பண்ணுவான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, என் சத்தத்தை யார் என்ன பண்ணுறாங்க, வந்துட்டேன் அப்படின்ற சத்தத்தை யார் கேட்டு கதவை திறந்து ஆண்டவரே சொல்லுங்க, நீங்கள் வச்சிருக்க சாப்பாடு என்ன பண்ணுங்க கொடுங்க சாப்பிட்றேன் அப்படின்னு யார் உண்மையாலுமே அதுக்காக ஏங்குறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணப்படுது, இந்த எல்லா விதமான சத்தியங்களும் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். இந்த 7ஆம் கால சபையில் ஒரு வேளை அந்த வெதுவெதுப்பாக இருக்கிற நிலைமை இல்லாமல் ஜெயம் கொள்றவங்களா மாறிட்டாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். சோ யாருக்கு சிங்காசனம், இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க போகிற அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள யாருக்கு வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு ஜெயம் கொள்றாங்களோ அப்படிப்பட்டவங்க, நான் சிங்காசனத்துல ஜெயம் பெற்று உட்கார்ந்த மாதிரி யாரெல்லாம் ஜெயம் பெறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ண போகுது, அந்த ஒரு
ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அப்போ அந்த 7ஆம் கால சபையில் இருக்கக்கூடிய நம்மளை நோக்கி இந்த சத்தியங்கள் தெளிவாக அறிவிக்கப்படுது அப்படின்னா நம்ம என்னவா மாறணும்? என்னவா மாறணும்? ஜெயம் பெறவங்களும் என்ன பண்ணணும்? மாறணும். அப்போ ஜெயிக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ற அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன பண்ணப்படும்? அவரோடு கூட உட்காந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம ஆளுகை செய்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்ணுவோம்? போவோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போனா இந்த 7ஆம் கால சபைக்கு இப்போ நம்ம கேட்டிருக்கிற சத்தியங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒருத்தர் மூலமா என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது வெளியே வந்துச்சு இந்த உலகத்துல. அப்ப அந்த 7ஆம் கால சபைக்குன்னு ஒரு தூதன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 7 காலப்பகுதி ஒவ்வொரு தூதன் அப்படின்னா 7ஆம் கால சபைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு தூதன் தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய ஊழியக்காரனா ஒருத்தர் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த ஊழியக்காரனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சார்லஸ் தேஸ் ரசல். ரசல் அப்படின்றவர் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா 1852ஆம் வருஷம் பிறந்தாரு. பிறந்து வாலிப வயசுலேயே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் வசனத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மூலமாக இந்த நரக போதனைன்றது தவறு, திருத்துவ போதனைன்றது உண்மை, அதுக்கப்புறம் வேதத்தை எப்படி படிக்கணும், அக்க 3 உலகம் சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லைங்களா? 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், அதுக்கப்புறம் ஆத்துமா, நரகம், திருத்தம் அப்படின்ற பாடம், அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து அப்படின்ற பாடம். இதெல்லாம் முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். பட் இது வரைக்கும் நம்ம கேட்ட எல்லா அடிப்படை வேத வகுப்புல கேட்ட பாடங்கள் எல்லாமே யார் மூலமா இந்த கால பகுதியில் வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் இந்த 7ஆம் கால பகுதியில் ஒரு ஊழியக்காரனா பண்ணார், ஒரு வேலைக்காரன் இருந்தாரு. அவருக்காக அவர்கிட்ட தான் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. அவர் மூலமா தான் இந்த 7ஆம் கால சபைக்குரிய இந்த காலத்துக்குரிய சத்தியங்கள் வெளிப்படுத்துச்சு. இப்ப நம்ம பார்த்த சத்தியங்கள் எல்லாமே அவர் எழுதின எழுத்துக்கள்ல இப்ப 6 வால்யூம் சொல்லுவோம். அந்த 6 வால்யூம்ல இருக்கிற பாடங்களை தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்றோம்? சத்தியமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியா பார்க்கும்போது இந்த 6 வால்யூம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேத வசனங்கள் இருக்குது. படிச்சா என்ன பண்ண நமக்கு புரியல, இதை விலக்கி நம்ம புரிந்து கொள்ற மாதிரி சத்தியமா நம்ம கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு கருவி தான், ஒரு ஸ்டார் தான். யார் அப்படின்னு பார்க்கும்போது ரசல் அப்படின்ற ஒரு சகோதரன். அப்படியா பார்க்கும்போது இந்த சகோதரன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் கால சபையில அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு பாடத்துல என் ஜனங்களே நீங்க அவளை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இந்த 7ஆம் கால சபையில இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர். இவர் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொய்யான உபதேசத்துல இருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்றதுக்கு அநேகர் வராங்க. இவர் மூலமாக அநேக சபைகள் என்ன பண்ணப்படுது? உண்மையான சத்தியத்தை நம்பக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொரு ஊர்ல என்ன பண்ணாங்க? அப்படியா இந்த ஒரு இந்தியாவை கூட என்ன பண்ணிருக்கிறாருன்னா வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்திலே அதிகமான பக்கங்களை எழுதுனது அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய பெயர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாங்க. அப்படியே பார்த்தோம்னா 50,000 பக்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? சத்தியம் சார்ந்த வேத வசனத்துக்கான விளக்கமான என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல 30,000 பிரசங்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? செஞ்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல 2 கோடி கைப்பிரதிகள் இந்த ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் சாகுமா சாகாதா, இல்ல நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, திருத்தம் அப்படின்றது தவறு, இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான சத்தியத்தை ஒரு நோட்டீஸா இல்லை கைப்பிரதியாக கொடுத்து அந்த ஒரு ஊழியம் கிட்டத்தட்ட 2 கோடி கைப்பிரதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? விநியோகிச்சு அநேக ஊழியங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த ஒரு விஷயம் 1874 இதை வெளியே கொண்டு வந்தது யார் தான் தெரியுங்களா? வசனத்தின் அடிப்படையில் ரசல் அப்படின்றவர். என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10 லட்சத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்காரு? நிறைய பிரயாணங்களை பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு தேசத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா போயிட்டு சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொரு நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படியா பார்க்கும்போது இப்படியாகத்தான்
இந்த 7 கால பகுதிகளிலையும் தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரரை வச்சு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த சத்தியத்துக்கான வேலை என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாங்க. ஏன் பிரதர் மற்றவங்க பேர்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னா, இந்த 7 தூதர்கள் அப்படின்றவங்க விசேஷமா அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிகமா சத்தியத்துக்காக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அதிகமா சத்தியத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. தங்களுடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்காங்க அதுக்காக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் இந்த 7 காலப்பகுதிக்கும் ஒவ்வொரு தூதர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும் அப்படின்றத முதலாம் கால சபையில வாழ்ந்த யோவான் கிபி 96 இந்த வெளிப்படுத்த புத்தகம் எழுதுறாரு இல்லைங்களா, மறிக்கிறதுக்கு முன்பாக அப்பவே என்ன பண்ணப்பட்டுச்சு, இந்த 7 கால சபையும் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ அப்படியா பார்க்கும்போது இவ்வளோ சத்தியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்தார் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய ஒரு தீங்கு இந்த உலகத்துக்கு என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அதுதான் மகா உபத்திரம், ரொம்ப கொடிய காலம். அதிலிருந்து மீட்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய கோபத்தினாலா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஒட்டுமொத்த மகா பாபிலோன் பெயர் சபைகள் எல்லாம் அழிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இது எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்ட்ரோல்ல முழுசா என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அப்பனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம் அப்படின்றது கடைசி காலம், அதுவும் கடைசி சபை வாய்ப்பு. அது நம்ம கையில் தான் என்ன பண்ணிருக்கு, வந்திருக்குது. அப்ப இதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களா நீதியை தேடுறவங்களா, மனத்தாழ்மையை தேடுறவங்களா, சத்தியத்தை தேடுறவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய கோபத்தின் நாள் அப்படின்ற மிகப்பெரிய மகாபத்திரம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமிக்கு என்ன பண்ண போகுது, அனுமதிக்கப்பட போகுது. அதிலிருந்து நம்மளும் என்ன பண்ணப்படும், காக்கப்படுவோம். அப்ப இந்த எச்சரிப்போட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலத்துக்கே உரிய ஜனங்களுடைய மனநிலைமை எப்படியா இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். அனலும் இல்லாம குளிருமா வெது வெதுப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மள என்ன பண்ண வேண்டாம், ஒப்பு கொடுக்க வேண்டாம். சத்தியம் நமக்கு புரியுதா, வேத வசனம் உண்மை, அதன் அடிப்படையில் இது எல்லாமே போதிக்கப்பட்டிருக்கா, அப்ப அது உண்மை அப்படின்னா அந்த உண்மைக்காக என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த பரலோகத்துக்கு 1,44,000 பேர் அப்படின்ற அந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்தில் உட்காந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். ஏதோ நம்மளும் வந்தோம், கேட்டோம், சொன்னாங்க, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னம்னா எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா என்ன பண்றது இருக்கிற ஒரு நிலைமை. அப்ப அனல் உள்ளவங்களா மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி உண்மையான சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்த எல்லாரையும் இந்த ஒட்டுமொத்த பெயர் சபை மண்டலம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எதிர்த்து இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போராடி தான் இந்த சத்தியத்துக்காக சாட்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த சத்தியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், தைரியமா நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த 7 சபை 7 தூதர்கள் அப்படின்ற இந்த ஒரு பாடத்தின் மூலமாக வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்ட அந்த 7 சபைனா என்ன, 7 தூதர்கள்லாம் யாரு, இந்த 2000 வருஷம் சபை சரித்திரத்தில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1லேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம், இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அப்போனா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தல என்ன பண்ண விஷயங்கள்ல விசேஷத்தில் இருக்குது. அந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ற பாடத்தில் பார்த்துருப்போம், 2ஆம் வருகைன்ற பாடத்தில் பார்த்துருப்போம். அப்படியே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போனா தேவனுடைய கிருபை நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருந்ததுனால இது எல்லாத்தையும் நம்ம கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. ஸோ அப்படியாக பொறுமையாக கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.
சகோதரருக்கு நன்றி. இந்த நாளுமாக 7 சபைகள் 7 தூதர்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு அருமையான சத்திய பாடத்தை நாம் கேட்டோம். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாரத்திலும் கூட ஒரு முக்கியமான ஒரு பாடம், யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு, தாட் ஆஃப் தி ஏஜஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒட்டுமொத்த வேதாகமத்தில் உள்ள காரியங்களையும் அதில் உள்ள திட்டங்களையும் நாம் ஒரே வரைபடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த பாடத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்கு உண்டான நோட்ஸ் வந்திருக்கு. அது ஜெராக்ஸ் பிரதர்ஸ் வச்சுருக்காங்க. அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளுமாக கூட்டத்திற்கு முடிவாக நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படி அன்பு சகோதரர் ஹரிகரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கும் இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்கிறோம் ஐயா. இதாவே ஒரு சிறு மந்தையாக கூடி இதாவே ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு அடிப்படை சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. பிதாவே, அந்த ஒரு வகையில் இந்த நாளிலும் 7 சபைகளும் 7 தூதர்களும் என்கிற அந்த ஒரு மேன்மையான சத்தியத்தையும் பிதாவே வேதத்தில் மறைந்திருக்கும் அநேக சத்திய காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் சுவாமி. பிதாவே, சத்தியத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழவும் பிதாவே மரண பரியந்தம் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, சத்தியத்தை ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுவிடாதபடிக்கு பிதாவே சத்தியத்தை பிதாவே எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, இந்த நாளிலும் வரத்தவறிய சகோதர சகோதரிகளுக்காக வேண்டுகிறோம். அவர்களுக்கும் இந்த ஒரு சத்தியம் சென்று சேரும்படியான கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம். இனி வரும் காலங்களில் அவர்களுக்கும் இந்த ஒரு சத்தியம் சென்று சேரும்படியாக பிதாவே அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, இந்த ஒரு கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தியது. பிதாவே, நாங்கள் இப்பொழுது பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஒரு சிறு ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.